இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆமென். நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, எப்பொழுதும் பரலோகத்தின் கோடான கோடி தேவதூர்களினால துதித்து ஆராதிக்கப்படுகிற ஆண்டவரே, இந்த காலை வேளையில நம்முடைய சமூகத்தில் இந்த ஆலயத்தில் உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். வேத வசனங்கள் சொல்லுகிறபடி உம்மை பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை உம்மை ஆராதிக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேணுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா தடைகளை நீக்கி போட்டு கர்த்தாவே திரளான ஜனங்களை கொண்டு வாரும். தேவனுடைய வல்லமையை இந்த நாளில விளங்க செய்ய வேணுமாய் செபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீரே உம்முடைய நாமத்தை இந்த நாளில இந்த இடத்துல மகிமைப்படுத்துங்க. உம்முடைய அற்புத கரங்களில் இந்த ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை வேளையில் இந்த வருடத்தினுடைய முதலாம் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவருக்கு துதி பலிகளை செலுத்தி அவரை நாம் ஆராதிப்போம். பாடல் புத்தகத்தில் 652வது பாடல், துதி பலி செலுத்திய நாம் இயேசு தூயவரை பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். 652. துதி பலி செலுத்திய நாம் இயேசு தூயவரை பாடுவோம். துதி பலி செலுத்திய நாம் இயேசு தூயவரை பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம். வானவரே சுவை துதித்திடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம். வானவரே சுவை துதித்திடுவோம். துதி பலி செலுத்திய நாம்
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1078வது பாடல். போன வருடம் முழுவதும் நம்மை மறவாதபடிக்கு கண்ணின் மணி போல ஆண்டவர் காத்து நடத்தினார். பிரைஸ் தி லார்ட். அவர் நல்லவர், மறவாமல் நம்மை நினைத்தருளினார். பிரைஸ் தி லார்ட். மனதார இந்த காலை வேளையில் அவரை நாம் துதிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இங்கே ஆலயத்துக்கு வரும்போது உங்கள் கணவன்மார்கள், பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்க இந்த வருடத்தில் முற்படுங்க. அதற்காய் ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாரும் சொல்லுவோம், வாய்களை திறந்து சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானி சுகமானி தழும்புகளால் சுகமானி என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானி சுகமானி தழும்புகளால் சுகமானி என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா.
மகிமையில் நிறைவாக்கினீ குறைவுகள் அனைத்தையுமே மகிமையில் நிறைவாக்கினீ ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதமீதம் எடுக்க செய்தீ ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதமீதம் எடுக்க செய்தீ நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே மறவாமல் நினைத்தீரையா மறவாமல் நன்றி சொல்வே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே எல்லாரும் சொல்லுவோம் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா அல்லேலூயா 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 ஸ்தோத்திரம். பாடல் புத்தகத்தில் கடைசியாக 257வது பாடல் பரிமள தைலமாம் இயேசுவே உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே வாசனை வீசிட நற்கனி தந்திட உம்மில் நிலைத்திடும் கொடியாய் மாற்றும். இந்த புதிய வருடத்தில் ஆண்டவரே உம்முடைய வாசனையினால் உம்முடைய பரிசுத்த வாசனையினால் நீர் விரும்புகிற ஆவியின் கனிகளினால் எங்களை நிரப்பி நடத்தும் அப்பா என்று சொல்லி இந்த பாடலை எல்லாரும் முழங்கால் படியிட்டு பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். பரிமள தைலமாம் இயேசுவே உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே பரிமள தைலமாம் இயேசுவே உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே வாசனை வீசிட நற்கனி தந்திட வாசனை வீசிட நற்கனி தந்திட உம்மில் நிலைத்திடும் கொடியாய் மாற்றும் உம்மில் நிலைத்திடும் கொடியாய் மாற்றும் பரிமள தைலமாம் இயேசுவே உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே பரிமள தைலமாம் இயேசுவே உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே நிலைத்து வாழும் கிருபையை நிதம் எனக்கு தந்திடும் நிலைத்து வாழும் கிருபையை நிதம் எனக்கு தந்திடும் அலைகடல் போல எதிர்த்து வந்திடும் அலைகடல் போல எதிர்த்து வந்திடும் பலவித சோதனை தாங்க பலம் தரும் பலவித சோதனை தாங்க பலம் தரும் பரிமள தைலமாம் இயேசுவே உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே பரிமள தைலமாம் இயேசுவே உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே உம் கரம் பிடித்திட உம்மோடு நடந்திட உம் கரம் பிடித்திட உம்மோடு நடந்திட உம் வழிதனை
கைகளை தட்டி முழங்கால் படிட்டு பாடுவோம். வாசனையால் என்னை நிரப்புமே. ஜீசஸ் பரிமள தைலமாம் இயேசுவே, உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே. கஷ்ட நஷ்டம் வந்தாலும் பாக்கியமாக எண்ணுவேன். கஷ்ட நஷ்டம் வந்தாலும் பாக்கியமாக எண்ணுவேன். துஷ்டலோகத்தில் பாடு சகித்திட, துஷ்டலோகத்தில் பாடு சகித்திட தாருமே உம்மடிமை நான். தாருமே உம்மடிமை நான். பரிமள தைலமா இயேசுவே, உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே. பரிமள தைலமா இயேசுவே, உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே. பரமதேசம் சேர்ந்திட வாஞ்சையால உள்ளமே. பரமதேசம் சேர்ந்திட வாஞ்சையால உள்ளமே. சோர்ந்து போகுதே வேகம் வாருமே. சோர்ந்து போகுதே வேகம் வாருமே. உந்தனை காணும் நாள் என்று வருமோ. உந்தனை காணும் நாள் என்று வருமோ. பரிமள தைலமா இயேசுவே, உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே. பரிமள தைலமா இயேசுவே, உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே. வாசனை வீசிட நற்கனி தந்திட. வாசனை வீசிட நற்கனி தந்திட உம்மில் நிலைத்திடும் கொடியாய் மாற்றும். உம்மில் நிலைத்திடும் கொடியாய் மாற்றும். பரிமள தைலமாம் இயேசுவே, உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே. பரிமள தைலமாம் இயேசுவே, உந்தன் வாசனையால் என்னை நிரப்புமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வாசனையினால, உம்முடைய பரிசுத்த வாசனையினால, உம்முடைய அன்பின் வாசனையினால, ஆண்டவரே உம்முடைய ஆவியின் வாசனையினால எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே. அப்பா, அந்த புதிய வருடத்தின் முதலாவது ஆராதனை நாளிலே உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வாசனையினால் நிரப்பும். வாசனை வீசிட நற்கனி தந்திட உம்மில் நிலைத்திடும் இயேசுவை உம்மில் நிலைத்திடும் கொடியாக மாற்றுங்க. உம்மிலே நிலைத்து நின்று ஆண்டவரை வளருகிற, உமக்காய் கிரியை செய்கிற, உம்முடைய சித்தம் செய்கிற கொடிகளாய் மாற்றுங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரை ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஆவியானவர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் ஹல்லேலூயா ஒவ்வொருவரை நிரப்புங்க. கர்த்தருடைய நாளிலே யோவான் ஆவிக்குள்ளாய் மாற்றப்பட்டு பரலோகத்தின் தரிசனங்களை கண்டது போல இந்த நாளிலே ஆவியிலே நிரப்பி ஒவ்வொருவரையும் மறுரூபப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. தரிசனங்களை உடையவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. தரிசனங்களை உடையவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. தரிசனங்களை உடையவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. We praise the Lord. We praise you, Lord. Praise you, Lord. Praise you, Lord. Praise you, Lord. Hallelujah, hallelujah. Almighty living God, we worship you, Lord. We worship you, Lord. We worship you, Lord. Hallelujah. தெய்வமே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரராயிருக்கிறீர். இயேசுவே, நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரராயிருக்கிறீர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த காலை வேளையில பரிசுத்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். பணிந்து குனிந்து உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே.
Hallelujah. We worship you, Lord. We worship you, Lord. We worship you, Lord. We worship you, Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Praise the Lord. Hallelujah. நன்றி. Hallelujah. தெய்வமே மை துதிக்கிறோம். ஹalleluya. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் இந்த காலை வேளையிலே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. தேவன் நல்லவர், சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஹalleluya. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். Jesus, Almighty living God, we praise you, Lord, praise you, Lord, praise you, Lord. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். Hallelujah, 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 Hallelujah. தெய்வமே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 சர்வவல்லமையுள்ள தெய்வமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கே. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கே. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கே. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கே. உணவு தந்தி நன்றி ஐயா, உணவு தந்தீர் நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி. எல்லாரும் நல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற நேரமா இருக்கிறது. எல்லாரும் அப்பாவுக்கே ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கே. அன்பு கூர்ந்தீ நன்றி ஐயா, அன்பு கூர்ந்தீ நன்றி ஐயா, அரவணைத்தீர் நன்றி ஐயா, அரவணைத்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கே. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கே. கூட வைத்தீர் நன்றி ஐயா, கூட வைத்தீர் நன்றி ஐயா, பாட வைத்தீர் நன்றி ஐயா, எங்களை உம்மை துதிக்க வைத்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, அப்பா துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கே. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே, அப்பாவுக்கே. அபிஷேகித்தீர் நன்றி ஐயா, அபிஷேகித்தீர் நன்றி ஐயா,
அனலாக்கினீர் நன்றி ஐயா எங்களை அனலாக்கினீரப்பா ஐயா ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கே ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கே ரத்தம் சிந்தினி நன்றி ஐயா ரத்தம் சிந்தினி நன்றி ஐயா ரட்சிப்பு தந்தீர் நன்றி ஐயா ரட்சிப்பு தந்தீர் நன்றி ஐயா ஸ்தோத்திர பலி பாவுக்கே துதியும் கனமும் மகிமையும் என பாவுக்கே ஸ்தோத்திர பலி பாவுக்கே துதியும் கனமும் மகிமையும் என பாவுக்கே அப்பா மக்கு ஸ்தோத்திரம் எல்லாரும் வாயை திறந்து ஏசப்பா மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா அந்த புதிய மாதத்துல புதிய வருடத்துல எங்களை கொண்டு வந்தீரப்பா ஆண்டவரே கடந்து போன வருடங்கள் எல்லாம் நீர் எவ்வளவு நல்லவராய் போதுமானவராய் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருந்தீரே ஹல்லேலூயா அந்த புதிய வருடத்திலும் இம்மட்டுமாய் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்ததே உமக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஹல்லேலூயா நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஜீசஸ் உமக்கு நன்றி 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 தேங்க் யூ லார்ட் நன்றி ஒரு நாள் எங்களை விட்டு விலகாத தெய்வமாய் எங்களை கைவிடாத இரட்சகராய் எங்களோடு கூட இருந்தீங்களே ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே தேங்க் யூ ஜீசஸ் ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் புதிய வருடத்திலும் முதலாவது வாரம் முழுவதும் ஒரு வாரம் முழுவதும் தேவன் ஒவ்வொரு குடும்பங்களோடும் கூட இருந்து வழி நடத்தினார் ஒவ்வொருவரையும் காத்து கொண்டார் ஸ்தோத்திரம் எல்லா தீங்குக்கு விலைக்கு காத்து கொண்டார் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக அவர் இருந்தார் தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக கைகளை உயர்த்தி ஆண்டவரே மக்கு நன்றின்னு சொல்லுவோமா எல்லாரும் ஏசப்பா மக்கு நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே அப்பா இதுவரைக்கும் எங்களை நடத்தினீரே எங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறவராயிருந்தீரே எங்களுடைய வேலைகளை செய்ய பலத்தை தந்தீரே ஞானத்தை தந்தீரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் தெளிந்த புத்தியுள்ள ஒரு இருதயத்தை கொடுத்தீரே ஹல்லேலூயா போக்கிலும் வரத்திலும் உம்முடைய கரம் எங்களோடு கூடவே இருந்ததே உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனே நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே Thank you Lord Thank you Jesus Thank you Jesus Hallelujah ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நீங்க செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் அப்பா எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டவரே இந்த காலை வேளையில உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஹல்லேலூயா உமக்கு நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா நன்றி நன்றி கிருபை மேலானதே எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம் கிருபை மேலானதே கிருபை மேலானதே உம் கிருபை மேலானதே ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலானதே வாழ்க்கையை பார்க்கிலும் கிருபை மேலானதே ஜீவனை பார்க்கிலும்
கிருபை மேலானதே, வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் சொல்லுவோம், மேலானதே அப்பா, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்ததும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, கால்கள் இடராமல். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய கரத்தினால் எங்களை தாங்கிக் கொண்டீங்களே. ஜீசஸ், கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. பலவீன நேரங்களில் உம் கிருபை என் பலனானதே, சோர்வுற்ற வேளைகளில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே. பலவீன நேரங்களில் கிருபை என் பலனானதே. எல்லாரும் சொல்லாமா? ஜீசஸ், கிருபை என்னை தாங்கிற்றே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. ஹல்லேலூயா. மேலான கிருபைக்காய், மாறாத கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே இந்த புதிய வருடத்துல ஒரு வாரமாய் காத்த உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நடத்தி வந்த உம்முடைய அன்பின் கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல பாதுகாத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபையினால் எங்களை காத்து கொண்டீங்களே. Thank you heavenly Father. நன்றி அப்பா, நன்றி. இந்த மட்டும் நம்மை காத்து வழி நடத்தின தேவன் இனிமேலும் தம்முடைய வல்லமையுள்ள கரத்தினால வழி நடத்தி செல்ல போற தயவுக்கா எல்லாரும் கைகளை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. இந்த மட்டும் எங்களை நடத்தினவர் இனிமேலும் ஆண்டவரே உம்முடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து நடத்த போகிறீர். உம்முடைய கரங்களில் இந்த காலை வேளையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சபை ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே நடத்துங்கப்பா, நீரே நடத்துங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் நீரே நடத்தி சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையில ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் ஒரு சங்கீதத்தை, இந்த நாளின் சங்கீதத்தை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 109வது சங்கீதம் இந்த நாளிலே வாசிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 109. நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதேயும். துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது. கள்ள நாவினால் என்னோடு பேசுகிறார்கள்.
பகையுண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோடே போர் செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும். சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக. அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக கடவன். அவன் ஜெபம் பாவமாக கடவது. அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவது. அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவான். அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதவையுமாக கடவர்கள். அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து தங்கள் பாழான வீடுகளிலிருந்து இறந்துண்ண கடவார்கள். கடன் கொடுத்தவன் அவனுக்கு உள்ளது எல்லாவற்றையும் அபகரித்து கொள்வானாக. அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியர் பறித்து கொள்ள கடவர்கள். அவனுக்கு ஒருவரும் இரக்கம் காண்பியாமலும் அவனுடைய திக்கற்ற பிள்ளைகளுக்கு தயவு செய்யாமலும் போவார்களாக. அவன் சந்ததியார் நிர்மூலமாக கடவர்கள். 2ஆம் தலைமுறையில் அவர்கள் பேரற்று போவதாக. அவன் பிதாக்களின் அக்கிரமம் கர்த்தருக்கு முன்பாக நினைக்கப்பட கடவது. அவன் தாயின் பாவம் நீங்காமல் இருப்பதாக. அவைகள் நித்தமும் கர்த்தருக்கு முன்பாக இருக்க கடவது. அவர்கள் பேர் பூமியில் இராமல் நிர்மூலமாவதாக. அவன் தயவு செய்ய நினையாமல் சிறுமையும் எளிமையுமானவனை துன்பப்படுத்தி மனமுறிவுள்ளவனை கொலை செய்யும்படி தேடினானே. சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போம். சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தண்ணீரைப் போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயைப் போலவும் பாயும். அது அவன் மூடிக்கொள்ளுகிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டிக்கொள்ளுகிற கச்சையாகவும் இருப்பதாக. இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்கும் என் ஆத்துமாவுக்கு விரோதமாய் தீங்கு பேசுகிறவர்களுக்கும் கர்த்தரால் வரும் பலன். ஆமென். போதும். பிரைஸ் தி லார்ட். 1வது வசனத்தில் சங்கீதக்காரன் தாவீது ஆண்டவரை நோக்கி, நான் துதிக்கும் தேவனே, நான் ஆராதிக்கிற ஆண்டவரே, நான் துதிக்கும் தேவனே, மௌனமாயிராதேயும். ஸ்தோத்திரம். நான் துதிக்கும் தேவனே, மௌனமாயிராதேயும் என்று சொல்லி சொல்லுகிறார். எனக்காக நீர் கிரியை செய்ய ஆண்டவரே. ஸ்தோத்திரம். 8:30 8:45 வரைக்கும் மழை இல்லை. நம்ம ஆலய ஆராதனை எத்தனை மணிக்கு? 8:30 மணிக்கு. மழை பார்த்தது இன்னைக்கு முதல் வாரமே லேட்டாக வாரவங்கள கொஞ்சம் நினச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மழை வெளியே பெய்கிற மாதிரி இருக்கிறது. சோத்திரம். 8:30 மணிக்குன்னா 8:30 மணிக்கு வந்துடுங்க. அதுதான் உங்களுக்கு குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். ஆராதனை அப்படின்னாலே நல்ல பாட்டு பாடி ஆண்டவரை ஆராதித்து துதித்து ஸ்தோத்திரம் ஒரு விடுதலையோடு நம்ம ஆராதனையில் கலந்து கொள்ளணும். ஆராதனை அப்படின்னாலே என்ன? செய்தி கேட்குறதா? அது ஒரு பகுதி தான். ஸ்தோத்திரம். ஆராதனை அப்படின்னால நம்ம நல்லா கையை தட்டி விடுதலையோடு ஆவியில் நிறைந்து ஜெபித்து துதித்து கடந்து தேவ சமூகத்தில் காணப்படும் போது வியாதி இருந்தால் நீங்கும். உங்களுக்கு எதிரான பிசாசின் கிரியைகள் போராட்டங்கள் மந்திர கிரியை இருந்தால் அந்த ஆராதனையிலே அந்தகாரங்கள் அழிக்கப்படும். நீங்கள் ஆராதிக்காமல் சும்மா ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா அப்படியே தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். ஸ்தோத்திரம். நல்லா ஆராதிக்கணும். ஆராதனை முக்கியம் அப்படின்றத வேதம் முழுவதிலும் நாம் பார்க்கிறோம். பவுலும் சீலாவும் துதித்து பாடின போது அவர்கள் அந்த சிறைச்சாலையில் அடைத்து வைக்கவே முடியல. கர்த்தருடைய தூதன் அங்கே இறங்கி சிறைச்சாலையை அந்த பெரிய கேட்டுகளெல்லாம் உடைத்து போட்டு அவர்களை விடுதலையாக்க சித்தமானார். உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் விடுதலை வேணுமா? ஆசீர்வாதம் வேணுமா? நல்லா ஆண்டவரை ஆராதிங்க, விடுதலையோடு ஆராதிங்க. வந்து எதையோ பறி கொடுத்தது மாதிரி உட்காராதுங்க. ஸ்தோத்திரம். இங்கே உட்கார்ந்து பவுல்காம் சாப்பிட்டு நேரத்தை போக்குறவர்களாக இருக்காதுங்க. ஸ்தோத்திரம். சேரில் எல்லாம் பவுல்காம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணுறவங்க சொன்னாங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, இது ஆராதிக்கிற நேரம், ஆராதிக்கிற தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற நேரங்கள். எனவே கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம சும்மா இருக்கவோ அசட்டையாக ஏதோ வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்காகவோ அல்ல. நேரப்பட வரணும். பாடல் முதல் ஜெபம் தொடங்கும் முன்னாடியே வரணும். வந்து நம்ம தேவனை துதிக்கிறவர்களாக இருக்கணும். தாவீது ஆண்டவரிடத்தில் உரிமையோடு கேட்கிறார், நான் துதிக்கும் தேவனே மௌனமாய் இராதேயும். ஸ்தோத்திரம். என்ன அட்ரஸ்? நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதையும், துன்மார்க்கருடைய வாயும் கவட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது, கள்ள நாவினால் என்னோட பேசுகிறார்கள். கள்ள நாவு.
ஆண்டவரே, வெளியில போனா எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், என் பக்கத்துல வந்தா தாவீதே உன்னை போல நல்ல ஒரு ஆளே கிடையாது, வெளியில போன அந்த தாவீது ரொம்ப மோசமானவன், ஏமாற்றவன், யாருக்கும் உதவி செய்யாதவன், தாவீது அழிஞ்சு போனோம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆண்டவரே, பகையுண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள். காரணமே இல்லை, ஒரு ரீசன் இல்லாதபடிக்கு என் வாழ்க்கையில் எனக்கு விரோதமாய் அவர்கள் யுத்தம் செய்கிறார்கள், போர் செய்கிறார்கள். நான் துதிக்கும் தேவனே, இந்த காரியத்தின் மத்தியிலே நீர் மௌனமாய் சும்மா இருக்காதுங்கப்பா. 5ஆம் வசனத்தில் வேதனையோடு தாவீது சொல்லுகிறார், நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். நான் நன்மை செய்கிறேன், ஆனால் அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு அந்த நன்மைக்கு விரோதமாய் தீமை செய்கிறார்களப்பான்னு சொல்லி வேதனையோடு சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். தாவீதனுடைய அநேக சங்கீதங்களிலே ஆண்டவரை துதிப்பார், தன்னுடைய கஷ்டங்களை தேவனிடத்தில் சொல்லி ஜெபிப்பார். இதைத்தான் நாம் பார்க்கிறோம். சில இது போன்றதான சங்கீதத்தில் தான் ரொம்ப வேதனையின் மத்தியில் தாவீது கடுமையான வார்த்தைகளை கொண்டு சங்கீதத்தில் பயன்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. 9ஆம் வசனத்தில் அவன் பிள்ளைகள் எனக்கு விரோதமாய் நன்மையை பெற்றுக்கொண்டு தீமை செய்கிற பொல்லாதவனுடைய பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதவையுமாக கடவுள் என்று சொல்லுகிறார். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். கடுமையான இப்படிப்பட்ட வார்த்தைகளை தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் எல்லா சங்கீதத்திலும் பயன்படுத்தினாரா அப்படின்னா இல்லை. தேவன் அதிகமாய் துதிக்கிற வார்த்தைகள் இருக்கும், ஸ்தோத்தரிக்கிற வார்த்தைகள் இருக்கும், நன்றி செலுத்துகிற வார்த்தைகள் இருக்கும், இப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்காது. பாருங்க, அப்படி அந்த அளவுக்கு தாவீது பாதிக்கப்பட்டதுனால வேதனையோடு ஆண்டவரிடத்தில் விண்ணப்பங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். தோத்திரம் 16ஆம் வசனத்தில் ஆண்டவரே, அவன் தயை செய்ய நினையாமல் சிறுமையும் எளிமையுமானவனை துன்பப்படுத்தி மனமுறிவுள்ள அவனை கொலை செய்யும்படி தேடினானே. ஏற்கனவே நான் பலவிதமான போராட்டங்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என்னை கொல்லணும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் எனக்கு விரோதமாக எழும்பினானே. ஆண்டவரே, 18ஆம் வசனத்தில் சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயைப் போலவும் பாயும் என்று சொல்லுகிறார். சாபத்தை அவன் அங்கியாய் உடுத்தினான். அநேகருடைய சாபம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். 20ஆம் வசனத்தில் இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்கும் என் ஆத்துமாவுக்கு விரோதமாய் தீங்கு பேசுகிறவர்களுக்கும் கர்த்தரால் வரும் பலன் என்று சொல்லுகிறார். அநேக காரியங்களை எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் உண்மையாய் தாவீதை போல துதிக்கிறவர்களாய் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருப்போன்னா நம் உரிமையோடு தேவனிடத்தில் நம்முடைய பிரச்சனைகளை போராட்டங்களை சொல்லி விடுதலையை பெற தேவன் நமக்கு உதவி செய்வார். அந்த வார்த்தைகளின்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனை துதிக்கிறவர்களாகவும் தேவனுடைய சமூகத்தில் தங்கள் விண்ணப்பங்களை தைரியமாய் சொல்லுகிறவர்களாகவும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யணும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். உட்காருங்க. பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு என்று காணிக்கைகளை கொடுத்து கர்த்தரை ஆராதிப்போம். ஸ்தோத்திரம். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும். என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும். என் கூக்குரல் கேட்டிடும்,
என் விண்ணப்பத்தை கவனியும் என் கூக்குரல் கேட்டிடும் என் விண்ணப்பத்தை கவனியும் நீர் எனக்கு இயேசுவே நீர் எனக்கு அடைக்கலமும் என் சத்துருவுக்கு எதிரே நீர் எனக்கு அடைக்கலமும் என் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமும் ஆயிருந்தீர் என் கூக்குரல் கேட்டிடும் என் விண்ணப்பத்தை கவனியும் 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 என் கண்மலை நீரே கோட்டையும் நீரே துருகமும் நீரே தேவனும் நீரே நான் நம்பியிருக்கும் கேடகமும் என் ரட்சகரும் நீரே நான் நம்பியிருக்கும் கேடகமும் என் ரட்சகரும் நீரே ரஜன்ய கொம்பும் மாணவரே உயர்ந்த அடைக்கலம் மாணவரே என் கூக்குரல் கேட்டிடும் என் விண்ணப்பத்தை கவனியும் 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 என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து இயேசுவை உம்மை நோக்கி கூப்பிடுவேன். கரண்ட் போயிட்டு வருது, இன்வெர்டரில் இப்போ ஓடுது, அதனால் ஃபேன் எல்லாமே ஓட முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த வேளையில் ஆண்டவருக்கென்று காணிக்கைகளை கொடுத்து ஆராதித்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜனங்கள் கைட்டு செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து இந்த வருடத்தில் உயர்த்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளில் வியாதிகளோடு பலவீனங்களோடு வந்திருக்கிற எல்லா ஜனங்களையும் சுகமாக்கி வழிநடத்த கைகளை தட்டி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, வியாதிகளோடு போராட்டங்களோடு இருக்கிற எல்லா ஜனங்களையும் உம்முடைய ஆணிவா இந்த கரத்தின் வல்லமையினாலே தேவன் சுகமாக்குவீராக. ஹீல் லார்ட். ஒவ்வொருவரையும் சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். சித்ரா என்கிற அந்த பாப்பாவுக்காக பிளட் வாமிட்டிங், அந்த வயிற்று புண்ணினாலே எடுத்தால் மறுபடியும் அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அவளுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுக்க ஸ்கூல் போய் ஒழுங்காய் படிக்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யணும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திர 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 சோத்திர. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த நாளிலும் தியானிக்க போகிற வார்த்தைகளுக்காக ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றி தர எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் இந்த நாளில் எங்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை ஆண்டவர் எங்களோடு பேசுங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேட்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, தர்மியான நாளிலும் கர்த்தாவே உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள தேவனங்களுக்கு கொடுத்த நல்ல தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற அத்தனை ஜனங்களையும் அத்தனை குடும்பங்களையும் இதுவரைக்கும் வழிநடத்தி வந்த தேவன் இனிமேலும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலே அவர்கள் உமக்கென்று கொடுத்த காணிக்கைகளை அங்கீகரித்து நூறத்தனையாய் ஆசீர்வாதங்களை நன்மைகளை திருப்பிக் கொடும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஒருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை உயர்வை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த வேளையில் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தாவே, நீர் ஜனங்களோடு உம்முடைய வசனங்கள் மூலமாய் பேச இடைபட ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க. இந்த நாளிலும் இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தை
தமிழிலும் ஆங்கிலத்திலும் நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். சில இன்ட்ரோடக்ஷனான மேலோட்டமான காரியங்களை நாம் கடந்த நாட்களில் தியானித்தோம். இந்த நாளில் ஏசாயா 58வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை ஒரு வாசிங்க. தமிழில் முதல்ல வாசிங்க, 2வது ஆங்கிலத்தில். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி, உன்னுடைய வெளிச்சம் எழும்பி, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, உன் நீதி உனக்கு முன்னாலே உன் செல்லும், நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே உன்னை காக்கும். பின்னாலே காக்கும். Read in English. Then shall the light break forth as the morning, and the hills shall spring forth speedily, and the righteousness shall go before thee. The glory of the Lord shall be thy reward. ஸ்தோத்திரம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி, உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இந்த வார்த்தையின்படி இந்த வருடத்தில் கர்த்தர் நம்மை வழிநடத்தி செல்ல போறபடினால கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். இதில் 4 காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி நம்ம இரவு ஜெபத்தில் பார்த்தோம். முதலாவது, விடியற்கால வெளுப்பை போல உனக்கு ஒரு வெளிச்சம் எழும்பும். விடியற்கால வெளுப்பை போல ஒரு வெளிச்சம் எழும்பும். பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான சூழ்நிலைகள், கஷ்டமான சூழ்நிலைகளை நான் கடந்து வந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் எழும்பும் என்கிற உறுதியோடு நாம் இந்த வசனத்தை விசுவாசித்து ஆண்டவரை துதிக்கும் போது, தேவ ஜனங்களாய் உங்களுடைய வாழ்க்கையில் விடியற்கால வெளுப்பை போல ஒரு வெளிச்சத்தை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய சூழ்நிலைகள் நடுவில் கட்டளையிட அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தத்தை, வார்த்தைகளை நம்புகிறவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள், நம்பாத ஜனங்களும் ஏராளமாக இருக்கிறார்கள். இந்த நாட்களில் பார்க்கும்போது அது என்ன வாக்குத்தத்தம், வருஷத்தில் ஒரு வாக்குத்தத்தம் எடுக்கணுமா? வேதம் முழுவதிலும் வாக்குத்தத்தம் நிறைய இருக்கிறது, நல்லா இருக்க தான் செய்து. ஆனால் நம்ம ஒரு வசனத்தை நம்ம முக்கியப்படுத்தி அதன்படி தேவனை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வருடத்தில் கேட்கும்போது அது நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை பெருக பண்ணுவதோடு மாத்திரமல்ல, அதன் மூலமாய் தேவனுடைய ஆசீர்வாதங்களை வசனத்தின்படி கண்டிப்பாய் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். ஸ்தோத்திரம். விடியற்கால வெளுப்பை போல உனக்கு ஒரு வெளிச்சம் எழும்பும். எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில் ஒரு இருள் இருக்கிறது, கண்டிப்பாக இந்த வருடத்தில் ஒரு வெளிச்சம் உதிக்கும் அப்படின்றவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். விடியற்கால வெளுப்பை போல உனக்கு ஒரு வெளிச்சம் எழும்பும். 2வது, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். வியாதிகளோடு நீங்க போராடி கொண்டிருக்கலாம். வியாதியின் மத்தியில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். வியாதியிலே மாத்திரமல்ல, பலவிதமான கஷ்டத்தின் பாதையிலே, கடினமான கடன் பாரத்தின் மத்தியிலே, கடினமான போராட்டத்தின் மத்தியிலே கடந்து போகிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லுகிற ஆண்டவராக இந்த வசனத்தின் மூலமாய் உங்களோடு பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். படிக்கிற பிள்ளைகள் ஸ்தோத்திரம், உங்களை பார்த்து அற்பமாய் மற்றவர்கள் சொல்லலாம், என்னடா எப்போ பார்த்தாலும் 0 எடுக்கிற, என்னடா எப்போ பார்த்தாலும் ஃபெயில் ஆகிற அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் சொல்லலாம். நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, என் வாழ்க்கையில் சுகவாழ்வு துளிர்க்கும்படியாய் நீங்கள் உதவி செய்யுங்க, நானும் நல்ல மார்க் எடுக்கும்படியாய் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு துளிர்ப்பை அவர் கட்டளையிடுவார். அவ்வளவுதான் அப்படின்றது வேதத்தில் இல்லவே இல்லை. ஸ்தோத்திரம். பட்டு போன ஒரு நிலைமையை மாற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். அவர் உங்கள் வாழ்க்கை இந்த வருடத்தில் துளிர்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு அது புரியுது? துளிர்க்கிறதுன்னா புரிஞ்சிச்சு, என் வாழ்க்கை துளிர்க்க போகிறது அப்படின்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்கும்போதே நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள், பிடித்து கொள்ளுகிறீர்கள் அப்படின்னா நீங்களே ஒரு ஸ்தோத்திரம் அல்லேலூயா அப்படின்னு சொல்லி நீங்களே உங்கள் வாயிலிருந்து கண்டிப்பாக வரணும். ஸ்தோத்திரம். சுகவாழ்வு துளிர்க்கும். மூன்றாவது, உன் நீதி உனக்கு முன்னால் செல்லும். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். உங்களுடைய நீதி, ஆண்டவருக்காய் ஜீவிக்கிற தேவனுக்காய் வாழுகிற உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நீதி உங்களுக்கு முன்னால சென்று இந்த நீதி உங்கள் வாழ்க்கைக்கு எதிரான நீதி கேடுகள், அநீதிகள் எல்லாவற்றையும் இந்த வருடத்தில் நீக்கி போட போகிறது. ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையில் நீதியை கட்டளையிட போகிற வருஷமாய் இந்த வருஷம் இருக்க போகிறது. அதுபோல நான்காவதாக, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆண்டவருடைய மகிமை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த தேவனுடைய மகிமை முன்னும் பின்னுமாயிருந்து பாதுகாத்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பகலிலே அவர்களுக்கு அந்த மேகஸ்தம்பமாய் ஆண்டவர் கடந்து சென்றார். இரவு நேரத்தில் அக்கினி ஸ்தம்பமாய் கடந்து சென்றார். அந்த செங்கடலிலே எதிரிகள் வரும்போது அவர்களுக்கு பின்னாலே அந்த மகிமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பாதுகாவல் அது அவர்களுக்கு பின்னாடி சென்றது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படிப்பட்ட தேவனுடைய மகிமை உங்களை இந்த வருடத்தில் பின்னாலே காக்கும். பின்னாலே மாத்திரமல்ல, முன்னாலேயும் அவர் பாதுகாத்து உங்களை வழிநடத்துவார். ஸ்தோத்திரம். போன திங்கட்கிழமையில் புது வருட ஆசீர்வாத ஆராதனையில் வெளிச்சம் எழும்பும் என்று சொல்லி தொடக்கமாக சில காரியங்களை நாம் தியானித்தோம். வெளிச்சம் எழும்பும். விடியற்கால வெளுப்பை போல உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் எழும்பும் என்று சொல்லி அநேக வசனங்களை வாசித்து தியானிக்கப்பட்டது. இந்த நாளில் அதன் தொடர்ச்சியாக சில வசனங்களை தியானிப்போம். எல்லா வசனங்களையும் நீங்கள் கேட்கணுன்னா எல்லா ஆராதனைகளிலும் வர வேண்டும். உவாச ஜபங்களில் சில போதனைகள் கொடுக்கப்படுகிறது. உவாச ஜபத்தில் இந்த வாரத்தில் இதே ஏசாயா 58ஆம் அதிகாரத்திலிருந்து எப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்பும் என்கிற காரியத்தின் தெளிவை ஜனங்களுக்கு கொடுத்தோம். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஜபங்களிலும் கலந்து கொள்கிறவர்களுக்கு எல்லா வசனங்களும் கேட்கத்தக்கதான பாக்கியம் கிடைக்கும். எனவே எல்லா ஜபங்களிலும் முடிந்த அளவுக்கு நீங்கள் பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் ஆதி சபை ஜனங்களுடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில், அப்போதான் ஆண்டவரை பின்பற்றி அநேக ஜனங்கள் சபைக்குள்ளே வந்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கைக்கு எதிராக பல போராட்டங்கள் இருந்தது. அவருடைய வாழ்க்கைக்கு எதிராய் பலவிதமான துன்பங்கள், அவருடைய வாழ்க்கைக்கு எதிராய் பல விதமான பயமுறுத்தல்கள் என்கிறதான இருள்கள் காணப்பட்டு கொண்டே இருந்தது. அதன் மத்தியில் அவர்களுக்காக ஒரு வெளிச்சம் எழும்பிற்று என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிப்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம், அவன் பிரியாணமாய் போய் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவன் பிரியாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. யாரை சுற்றிலும்? எந்த ஒரு மனுஷனை சுற்றி அந்த ஒளி பிரகாசித்தது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது 8ஆம் அதிகாரத்தில் அந்த மனிதனை குறித்து பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. மிகுந்த துன்பம், சாதாரண துன்பம் அல்ல, மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர
மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிறைப்பட்டு போனார்கள், சிதறப்பட்டு போனார்கள். அப்போஸ்தலரை தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டார்கள். அந்த அளவுக்கு பயங்கரமான போராட்டம் எழும்பிற்று. ஸ்தோத்திரம். 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவானுடைய அந்த நெடும் ஒரு பிரசங்கத்தை பார்க்கிறோம். கடைசியில் ஸ்தேவானை கல்லறிந்து கொன்றார்கள். அந்த கல்லறிந்து கொல்லுகிற இடத்துல அந்த கல்லறிகிறவருடைய வஸ்திரத்தை எல்லாம் வைத்திருந்தவன் தான் சவுல் என்கிற ஒரு வாலிபன். அந்த ஸ்தேவானை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க, அப்ப கொலைகாரனோடு ஒரு கொலைகாரனாய் இருந்தவனுடைய வாழ்க்கையில அவனுடைய பிரயாணத்தில் கர்த்தருடைய ஒளி, வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. கொலைகாரனுடைய வாழ்க்கையில ஏன் அந்த ஒளி பிரகாசித்தது? எதற்காய் பிரகாசித்தது? ஸ்தோத்திரம். ஜனங்களுடைய அந்த ஆதி சபை கிறிஸ்தவருடைய கூக்குரல், கண்ணீர், ஜெபம், வேதனைகள், அவர்கள் பட்ட அடிகள், அவர்கள் அடைந்த நிந்தனைகள், அவர்கள் இரவும் பகல் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட அந்த கூப்பிடுதலை கேட்டு தேவன் அந்த சவுலை சந்திக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஒளி அந்த சபலை போல என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது பிரகாசித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறீங்களா? நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போகவே போகாது. அல்லேலூயா. என் குடிகார என் குடும்பத்தில் உள்ளவருடைய வாழ்க்கையில் அந்த ஒளி பிரகாசிக்கணுமே. ஆண்டவரை துன்மார்க்கமாய் நடக்கிற அந்த என் குடும்பத்தில் இருக்கிற மனிதன் மீது அந்த ஒளி பிரகாசிக்கணுமே அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிப்பீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் அந்த ஒளியை கட்டளையிடுவார். வெளிச்சம் உதித்தே தீரும். இந்த வருடத்துல நீங்க ஜெபிச்சீங்கன்னா ஒளி உதித்தே ஆகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் நல்லா தூங்குவேன். டேய், யார்டா இங்க பேசுறது? தம்பி சைலண்டா இருக்கணும். என்ன பைபிள் அங்க ஒரு பைபிள் வாங்கணும். பிள்ளைங்களுக்கு பைபிள் நீங்கள் வாங்கி கொடுத்து அவங்கள சின்ன வயசுலேருந்தே பைபிளை கவனிக்க வைக்கணும். சின்ன பிள்ளைங்க பைபிள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினச்சி பெற்றோர்கள் பைபிள் இல்லாமல் வெறும் கையை அனுப்பியிருக்கீங்க. தள்ளி தள்ளி உட்காருங்க, தள்ளி தள்ளி உட்காருங்க. பாருங்க, ஆதி சபையில் அந்த கிறிஸ்தவருடைய கண்ணீர், சிதறடிப்பு, எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு பல இடங்களிலும் போகிறார்கள். 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படி சிதறண்டு போனதான இடத்துல தான் பிலிப்பு பெரிய அற்புதங்களை செய்கிறார். அற்புதங்களை செய்தவுடனே ஜனங்கள் எல்லாம் பிலிப்புவை பின்பற்றி இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள். அங்கே ஒரு மந்திரவாதி வரான். அவனும் தன்னுடைய மந்திர புத்தகங்களை எல்லாம் எரித்து விட்டு நானும் இயேசுவை பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கிற காரியம்லாம் நடக்கிறது. ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர்களுக்கு எதிரான சிதறடிப்புகள் அது சாதாரணமானது அல்ல. ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர்கள் எப்போ நெருக்கப்படுகிறார்களோ அப்போ எழுப்புதல் உண்டாகும். தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் முன்னாடி சொன்னாராம், கிறிஸ்தவர்கள் மூட்டை பூச்சியை போன்றவர்கள். கிறிஸ்தவர்கள் மூட்டை பூச்சியை போன்றவர்கள். மூட்டை பூச்சியை நசுக்கினா என்ன ஆகும்? பெருக ஆரம்பிக்கும். நசுக்கக்கூடாது, அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். கிறிஸ்தவர்களுக்கு ஆதி சபை கிறிஸ்தவர்களுக்கு நெருக்கம் உண்டான போது அவர்கள் எல்லா இடமும் போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். கஷ்டம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி அவங்க சும்மா இருக்கவே இல்லை. எங்கும் போய் இந்த இயேசு உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார், இந்த இயேசு உயிர்த்தெழுந்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்திலும் போய் சொல்ல ஆரம்பித்தார்கள். பாருங்க, எல்லா இடங்களிலும் கிறிஸ்தவர்கள் அநேகர் எழும்பினார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அந்த நாட்களில் பாருங்க, துன்புறுத்தல் மத்தியில் சவுல் அங்கே ஒரு கொலைகார கூட்டத்துக்கு ஒரு தலைவனை போல எல்லா அந்த கல்லறிகிறவருடைய வஸ்திரங்களையும் இவன் தான் வைத்திருந்தானா. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையின் மத்தியில் சபை அந்த சவுலுக்காக ஜெபித்திருக்குமா? ஜெபித்திருக்காதா? சபை ஜெபித்திருக்குமா?
ஜெபித்திருக்குமா? ஜெபம் பண்ணியிருக்கு. ஆண்டவரே, இந்த சவுல் என்கிறவனை தயவு செய்து ரட்சிங்க ஆண்டவரே, சவுலை ரட்சிங்க ஆண்டவரே, சவுல் என்கிற அந்த அவனை வாலிபனை ரட்சித்த அநேக ரட்சிக்கப்படுவாங்களே அப்படின்னு சொல்லி சபை ஜெபித்துட்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையில தான் ஒரு நாள் இந்த சவுல் என்கிறவன் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். ஸ்தோத்திரம். பாருங்க, அவன் பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய் இயேசுவை பின்பற்றுகிற இந்த கிறிஸ்தவர்களை நான் எங்க கண்டுபிடித்தாலும் அவர்களை கட்டி எருசலேமில் உங்களிடத்துக்கு நான் கொண்டு வருவேன். அதற்கு எனக்கு என்ன செய்யுங்க? கடிதம் கொடுங்க, லெட்டர் கொடுங்க, கன்சர்ன் லெட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவன் வாங்கி கொண்டு அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. எங்க போறார் ஐயா? கடிதம் பாக்கெட்ல இருக்கிறது, குதிரையில வேகமாய் போகிறார். எங்க போறாரு? கிறிஸ்தவங்க எங்க ஆராதிக்கிறாங்க, கிறிஸ்தவங்க எங்க இயேசு அப்படின்னு சொல்லி ஆராதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கண்டுபிடிக்கிறதா இப்போ இவனுடைய வேலை. பாருங்க, அந்த மார்க்க வைராக்கியத்தோடு அவன் கடந்து செல்லும்போது ஆண்டவர் இயேசு வானத்திலிருந்து வெளிச்சத்தை, ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசிக்க செய்தார். அல்லேலூயா. இந்த 21ஆம் நூற்றாண்டுல சபையாராகிய நாம் ஜெபிக்கும் போது அப்படியாய் கர்த்தர் ஜனங்களை சந்திக்க, துன்மார்க்கரை சந்திக்க, குடிகாரர்களை சந்திக்க, பாவியாய் இருக்கிறவர்களை சந்திக்க ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கண்டிப்பாய் கட்டளையிடுவார். ஸ்தோத்திரம். ஒரு சந்திப்பை தேவன் கண்டிப்பாய் கட்டளையிட வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும். வெளிச்சம் எழும்பும். நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த வருடத்தில் வெளிச்சம்தான், இருளே கிடையாது. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாய் கிரியை செய்வார். ஸ்தோத்திரம். 9ஆம் அதிகாரம் 4லிருந்து படிங்க. 9ஆம் அதிகாரம் 4லிருந்து. அவன் தரையிலே விழுந்தான். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே 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 சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாயப்பா என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யாரப்பா என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? ஸ்தோத்திரம். நல்ல திடகாத்திரமான வாலிபன், பணக்காரன், பணத்துக்கு குறைவில்லை, படித்தவன், அறிவாளி, எல்லாம் உடையவன், திடீரென்று அந்த வெளிச்சத்துக்கு முன்பாக நிற்க முடியாதபடிக்கு அப்படியே கீழே விழுந்து விடுகிறான். கீழே கிடந்து கொண்டு அவனுக்கு முன்பாக ஒரு சத்தம் வருகிறது. சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார்? என்னுடைய வாழ்க்கையில இத்தனை வயதுள்ள இளைஞனாயிருக்கிறேன், இது போன்ற சத்தத்தை நான் கேட்டதில்லை. ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிக்கிறான். உடனே ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லுகிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. கிறிஸ்தவர்களை பிடிக்கணும், அவர்களை கட்டி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி போனவனுடைய வாழ்க்கையில் அந்த கிறிஸ்தவர்களை பிடிக்க, எந்த ஒரு இயேசுவை ஆராதிக்க கூடாது என்று சொல்லி அவன் செயல்பட்டானோ, அதே ஆண்டவர், அதே கடவுள் பேசுகிறார். அவனுடைய வாழ்க்கையில ஒரே அதிர்ச்சி. அவன் நடுங்கி திகைக்கிறான். நடுக்கம். ஸ்தோத்திரம். அவன் நிற்க முடியல, நடுங்கி திகைக்கிறான். நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். ஸ்தோத்திரம். அடங்கா பிடாரிகளாய்
யாருக்கு அடங்காதவர்களாய் இருக்கிறவர்களும் ஆண்டவரால் சந்திக்கப்படும் போது அவருடைய வாழ்க்கையில் சவுலை போல தான் கேட்பாங்க, ஆண்டவரே இயேசுவே நாமக்கா என்ன செய்யணும், இயேசுவுக்காய் நான் எதையாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையை அவர் மாற்றியே தீருவார். நடுங்கி திகைத்தான். அவனுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இப்படிப்பட்டதான பயம் அவனுடைய வாழ்க்கையில் வந்ததே இல்லை. நடுங்கி திகைத்து என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திர, நீ எழுந்து உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினார். ஸ்தோத்திரம். 9ஆம் வசனத்திலே அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இதை குறித்ததான நிறைய காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம். 9ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தில் கடைசியாய் பவுல் அந்த சவுல் என்கிற வாலிபன் அங்கே பவுலாய் மாற்றப்படுகிறார். 17ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 17-18 படிங்க. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து சகோதரனாகிய சவுலே நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதிகள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். சோத்திரம். பாருங்க, இதற்கிடையில் அனனியாவுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். அனனியாவே, அங்கே ஒருத்தன் சவுல் அப்படின்றவன் வீட்டுக்கு நீ போயிரு, அவனுக்காக நீ ஜெபித்து அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். பேசுகிற உடனே அனனியாவுக்கு அதிர்ச்சி. ஆண்டவரே, இங்கே இருக்கிற யூதேயாவில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் கிறிஸ்தவர்களையும் துன்பப்படுத்துகிறவன் அவன், அவர்களை கட்டி அந்த எருசலேமுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நிருபங்களை எல்லாம் வாங்கி இருக்கிறான். அவனையா சந்திக்க சொல்கிறீங்க அப்படின்னும் போது, இல்லை, நீ அவனை நான் சந்திச்சிட்டேன், அவன் எனக்கா எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த அனனியாவிட்ட தேவன் பேசுகிறார். இப்போ அனனியா போய் அந்த சவுல் இருந்ததான வீட்டுக்குள்ளே பிரவேசித்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியில் உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். சவுலனிடத்தில் பார்வை இல்லாதபடிக்கு 3 நாளாக இருக்கிறாரு. தோத்திரம். யாரு? கிறிஸ்தவர்களை பிடித்து கட்டி எருசலேமுக்கு கொண்டு போக விரும்பின சவுல் பார்வையே இழந்துட்டாரு. தேவனுடைய வெளிச்சத்துக்கு முன்பாக அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. 3 நாளாய் பார்வை இல்லாதபடிக்கு இருக்கிற அவரை சந்திக்க அனனியா வந்து, நீ பார்வையடையும்படிக்கு என்னை உன்னிடத்திலே ஆண்டவர் அனுப்பினார் என்று சொல்லுகிறார். அவனுக்காக அந்த அனனியா ஜெபிக்கும் போது உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். ஆண்டவரை விசுவாசித்து அவன் உடனேயே ஞானஸ்நானம் பெறுகிறான். ஸ்தோத்திரம். அவன் ஆண்டவருக்கு சாட்சியாக அவன் உடனே செயல்பட ஆரம்பித்தான் என்கிறதை வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவரை ஆராதிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தில் உலகத்துக்காய் அல்ல, ஆண்டவருக்காக வாழ, கிறிஸ்துவுக்காய் பிரகாசிக்க உங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தூக்க வரவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். ஒரு சிலர் இருக்கீங்க, நல்லது, நல்ல கிளைமேட் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். 9ஆம் அதிகாரம் 20-22 வரைக்கும் படிங்க. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரிகளிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவனல்லவா என்றார்கள். சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான்.
தமஸ்குவிலே குடியிருக்கிற யூதர்களை என்ன செய்தானா? கலங்க பண்ணினான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஞானஸ்நானம் பெற்றான், பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீசருடனே சில நாள் தங்கியிருந்தார். அதுக்கப்புறம் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். உடனே அவன் கிறிஸ்து தேவனுடைய குமாரன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாவிகளை ரட்சிக்க உலகத்திலே வந்தார். அந்த ஆண்டவரனை சந்தித்தார், அவருக்கு நான் சாட்சி அப்படின்னு சொல்ல ஆரம்பித்த போது கேட்டவர்களாலும் என்னடா இது பெரிய மாற்றம், இப்பதான் சில நாளுக்கு முன்னாடி இந்த சவுல் எல்லாரையும் கட்டி எருசலேமுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி துடித்தவன், நிறைய பேரை அடிச்சு காயப்படுத்தினவன், என்னடா இது அற்புதம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியம் பார்த்தார்கள். சவுல் அதிகமாய் திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருந்த யூதர்களை கலங்க பண்ணினான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாட்களிலே பிரியமானவர்களே, ஆதி சபை ஜனங்களுக்காய் ஒரு பிரகாசத்தை, ஒரு வெளிச்சத்தை எழும்ப பண்ணுவார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மத்தியில, உங்களுடைய சீர்ப்பு இல்லாத குடும்ப நபர்களின் மத்தியில ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் கண்டிப்பாக எழும்பச் செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், இந்த வருடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக ஜெபிக்கணும். உங்கள் தெருவில் அதிகமாக ஒருவேளை குடிகாரர்கள் இருக்கலாம், ரவுடிகளை இருக்கலாம், அவருடைய பெயரை எழுதி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபக்குழுக்களை விட்டவர்கள் இந்த வருடத்தில் ஜெபக்குழுக்களை என்ன செய்யுங்க, தொடங்குங்க. இந்த வருடத்தில் தொடங்கி ஆட்கள் வராங்களா இல்லையா, தெருவுக்காய் ஜெபம் பண்ணுங்க. அந்த பகுதியில் உள்ளவர்களுக்காய் ஜெப தூப ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்படியாக நீங்கள் செயல்பட ஆரம்பிங்க. விட்டு போன ஜெபக்குழுவை தொடங்க விரும்புகிறோம் அப்படின்றவங்க கை தூக்குங்க. ஸ்தோத்திரம், கை தூக்குங்க. ஜெபக்குழு எங்கே தொடங்க போகிறீங்க சிஸ்டர்? கல்பனா சிஸ்டர், உங்கள் வீட்டில் தொடங்க போகிறீங்களா? புரியுதா? நாங்கள் சொல்கிறது புரியுதா? ஏற்கனவே நிறைய பேர் ஜெபக்குழுக்களை நடத்திட்டு இருந்தீங்க, அவங்க நிறுத்திட்டீங்க. இன்னும் புதுசாக நாங்கள் எங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு தடவை 1 மணி நேரம் ஜெபத்தை இந்த வருடத்தில் தொடங்கி அந்த பகுதியில் உள்ள ஜனங்களுக்காக ஜெபிப்போம். புதிய ஆத்துமாக்களை அந்த நேரத்தில் கூட்டி சேர்த்து ஜெபிப்போம். அப்படிப்பட்ட ஜெபக்குழுவை எங்கள் வீடுகளில் தொடங்கி நடத்த போகிறோம். இப்போ புரியுதா? புரிஞ்சிச்சா? அப்படி புரிஞ்சு தொடங்கி நடத்த போகிற அந்த ஜனவரியில் அப்படின்றவங்க கை தூக்குங்க. 1 2 ஒரு தரம் 2 வேற முடிவெடுங்க. 2 பேர் நீங்கள் இந்த மாதத்தில் தொடங்கி உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. எல்லா விசுவாசிகளுடைய உங்கள் தெருவில் உள்ளவர்களுக்காக நீங்கள் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாய் நீங்கள் ஜெபிக்கும் போது சபல போல கர்த்தர் தாமே வெளிச்சத்தை உண்டாக்குவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் எழும்ப போகிறது. ஸ்தோத்திரம். 2வதாக யூதருக்காக எழும்பிய வெளிச்சம். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிப்போம். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஆங்கிலத்தில் இதை வாசிங்க. எஸ்தர் 8:16. The Jews had light and gladness and joy and honor. ஸ்தோத்திரம். இவ்விதமா யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் உண்டானது, உதித்தது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். யூதருடைய வாழ்க்கையில்
பயங்கரமான நெருக்கம். ஒரே நாளிலே எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஸ்தோத்திரம் இருண்ட அனுபவம் வந்துவிட்டது. கண்ணீர் ரெட்டில் விழுந்து கிடக்கிறார்கள். ஏன் எதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் கண்ணீர் போராட்டம் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆமான் என்று சொல்லக்கூடிய ஒரே மனிதன் யூதரை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவினிடத்தில் அவன் சூதுள்ளவனாய் போய் அந்த யூதரை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் சொன்னபோது, ராஜாவும் அவனுடைய ஆசைக்கு உடன்பட்டு அங்கே ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார்கள். அது என்ன கட்டளை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 13-15 வரையுள்ள வசனங்களை வாசிங்க. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 13-15. ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சக்காரர் ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. அந்த நாளுக்கு ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சகல ஜனங்களுக்கும் கூறி அறிவிக்கிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். ஸ்தோத்திரம். ஒரு கட்டளை, பயங்கரமான கட்டளை யூதருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டது. இப்போ 2 பேர் ராஜாவும் ஆமானும் குடித்து வரிக்கும்படியாய் உட்கார்ந்தார்கள். யூதருக்கெல்லாம் கலக்கம். அதன் மத்தியில் ஸ்தோத்திரம் பாருங்க என்ன நடக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் வெளிச்சம் மகிழ்ச்சி உண்டானது என்று சொல்லி நாம் முதல்ல படித்தோம். இந்த மகிழ்ச்சியும் களிப்பும் சும்மா வந்ததா, வெளிச்சமும் மகிழ்ச்சியும் சும்மா வந்ததா அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது இல்லை. அவர்கள் ஆண்டவரை நோக்கி உவாசத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். முதல்ல நாம் பார்த்தோம், ஆதி சபை கிறிஸ்தவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. காரணம், அவர்கள் ஜெபித்தார்கள், ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்கள், கண்ணீர் விட்டார்கள். ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இந்த 2024ஆம் ஆண்டில் வெளிச்சம் உதிக்கும். உன்னுடைய குடும்பத்துக்காக, உன்னுடைய பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு காரியத்துக்காக வெளிச்சம் உதிக்கும். 2வது, உவாசித்து ஜெபிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தில் வெளிச்சம் யூதருக்கு உதித்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் உதிக்க போகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உவாசித்து ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசரிடத்தில் சொல்லும்போது ஆண்டவரிடத்தில் சீசர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே நீங்கள் அசால்ட்டாக இந்த பிசாசை துரத்துறீங்களே, எங்களால் ஏன் ஆண்டவரை முடியல? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உவாசத்தினாலுமே அன்றி வேறு எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லுகிறார். அப்போ ஜெபம், உவாசம், இது ரெண்டுமே ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் தேவையாக இருக்கிறது. இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, பரிசேயர் சதுசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லுகிறார். பரிசேயர் என்ன செய்கிறார்கள்? வாரத்தில் 2 தரம் உவாசம் பண்ணுற ஒரு பரிசேயனும் ஆயக்காரனும் ஜெபம் பண்ண போய் ஆலயத்துக்கு முன்னாடி நிற்கும் போது பரிசேயன் அதை சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். வாரத்தில் 2 தரம் உவாசம் பண்ணுறேன், எனக்கு கிடைக்கிற எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்குறேன், இந்த பாவியான ஆயக்காரனை போல நான் இல்லை அப்படின்னு சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அதை குறிப்பிட்டு தான் இயேசு சொல்லுகிறார், பரிசேயர் சதுசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோகத்துக்கு போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லுகிறார். அந்த பரிசேயன், அந்த சதுசேயன் வெளியரங்கமாய் பயங்கரமானவர்களாய் தங்களை காட்டிக்கொண்டு மற்றவர்களை ஏமாற்றுகிற அவர்களே அப்படி இருப்பாங்கன்னா, உங்களுடைய உவாசம் அதை காட்டிலும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தோத்திரம். வாரத்தில் ஒரு தடையாவது நீங்கள் உவாசம் பண்ணி சாப்பிடாம ஜெபம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். கை தூக்குங்க அப்படின்னெல்லாம் நான் சொல்லலை.
உங்களுக்கு உவாச ஜெபம் கண்டிப்பாக இருக்கணும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உவாசம் பண்ணி ஜெபிக்கிற அனுபவம் இருக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் உவாசம் பண்ணி ஜெபிங்க. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உவாசத்தினாலும் இன்றி வேறு எவ்விதத்தினாலும் போகாதுப்பா. தோத்திரம். அப்போ உவாச ஜெபத்தின் வல்லமை எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு சொல்லி பாருங்க. சபையில் உவாச ஜெபம் வைக்கிறோம், கொஞ்சம் பேர் தான் வராங்க, உற்சாகத்தோடு வருகிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் இந்த உவாச ஜெபத்தின் வல்லமையை அவர்கள் காண்கிறார்கள், தொடர்ச்சியாய் வருகிறார்கள். வீடுகளில் இருக்கிறவர்கள் நீங்கள் வேலைக்கு போகலாம், மாதத்தில் ஒரு தடையாவது உவாச ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். வீட்டில் இருக்கிறவங்க வார வாரம் கலந்து கொள்ளுங்க. வர முடியலன்னா வீட்டிலையாவது ஒரு நேரம் உவாசம் பண்ணி வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் சரியில்லை, கடன் பிரச்சனை, அது இது அப்படின்னு சொல்லி பல போராட்டங்கள் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உவாசித்து ஜெபம் பண்ணுங்க. இந்த வருடத்தில் உவாச ஜெபத்தின் மூலமாய் யூதருடைய வாழ்க்கையில் அவர்கள் கண்ணீரெல்லாம் நீங்கி வெளிச்சம் மகிழ்ச்சி வந்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் வெளிச்சத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, 4ஆம் அதிகாரம், எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிங்க. ராஜாவின் உத்தரவு, ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த, அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேக ரெட்டொடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். ராஜாவினுடைய உத்தரவு, வேக வேகமாய் குதிரைகள் மீதும் கழுதைகள் மீதும் ஏறி போன அஞ்சற்காரர் கையில் போனது. இப்போ போல ஸ்கூட்டர், ட்ரெயின் வசதி, பஸ் வசதி, ஃப்ளைட் வசதி இதெல்லாம் நமக்கு அந்த காலத்தில் ஒன்றுமே இல்லை. கழுதை, குதிரை, நடைப்பயணம் இதுதான் இருந்துச்சு. அஞ்சற்காரர்கள் அப்படி போய் எல்லா நாடுகளுக்கும் 127 நாடுகளுக்கும், அந்த ராஜாவினுடைய கீழ் இருந்த 127 நாடுகளுக்கும் அங்குத நகலை கொண்டு போகிறார்கள். கொண்டு போகும்போது இந்த ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆகிய ஒரே நாளிலே, யூத ஜனங்களே அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எல்லாரும் கொலை செய்யப்படுவீர்கள், ஆயத்தமாயிருங்க அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை அஞ்சற்காரன் கொண்டு போய் சேர்க்கும்போது படிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே கலக்கம். அவர்கள் ஸ்தோத்திரம், ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேக ரெட்டுடுத்தி கொண்டு சாம்பலிலே கிடந்தார்கள். உவாசம் பண்ணுகிறார்கள், அழுகிறார்கள். நல்ல ட்ரெஸ்ஸை எல்லாம் கழட்டி போட்டுட்டு சாக்குடைகளை உடுத்தி கொண்டு, ஆண்டவரே, பரலோகத்தின் ஆண்டவரே, எங்களை காப்பாத்துங்க, எங்கள் பிள்ளைகளை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ரெட்டுடுத்தி கொண்டு வெளியிலேயும் வீடுகளிலேயும் அவர்கள் விழுந்து கிடந்து கண்ணீர் விட்டு செபிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அதன் மத்தியிலே பாருங்க, அவர்களுக்கு வாசித்து ஜெபிக்கும்படியாய் ஒரு திட்டத்தை தேவன் கொடுக்கிறதை பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 16-17 வசனம் படிங்க. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்க. நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். ஸ்தோத்திரம். பாருங்க, இப்போ இதற்கிடையில் இந்த ராஜா அரண்மனையில் தான் எஸ்தர் என்கிற யூத பெண், அந்த மொர்தெகாயினுடைய வளர்ப்பு மகள், அங்கே ராஜாவினுடைய மனைவியாய் இருக்கிறார்கள். அதன் மத்தியில் தான் இந்த ஆமான் சூழ்ச்சி செய்து யூதருக்கு எதிராக எல்லாரையும் கொலை செய்யணும் அப்படின்ற சட்டத்தை ஏற்றுகிறான். இப்போ வெகு சீக்கிரத்தில் அந்த நாளுக்குள்ளாக ராஜாவுக்கு அந்த காரியத்தை தெரியப்படுத்தி இதிலிருந்து இந்த சட்டத்திலிருந்து ஜனங்களை காக்க வேண்டும், அந்த ஒரு காரியம் இருக்கிறது. இதன் மத்தியில் எஸ்தர் ராஜாத்தி மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்புகிறார்கள், 3 நாட்கள்
எல்லா யூதர்களும் அங்கே புசியாமலும் குடியாமலும், சாப்பிடாத குடிக்காதபடிக்கு எல்லாரும் என்ன செய்யணும்? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. எஸ்தருக்காக விசேஷமான ஜெபம். எஸ்தர் ராஜாவை சந்திக்க போகும்போது அங்கே ராஜாவினுடைய கண்களிலே தயை கிடைக்கணும். ராஜா பொற்செங்கோலை நீட்ட வேண்டும். பொற்செங்கோலை அவர் நீட்டாத பட்சத்தில் அது யாராயிருந்தாலும் பிடித்து கொண்டு போய் கொன்று போட்டு விடுவார்கள். அது ராஜ சட்டமாக இருந்தது. ஸ்தோத்திரம். 3 நாட்கள் அவர்கள் உபவாசம் பண்ணி அழ ஆரம்பிக்கிறார்கள். உபவாச ஜெபம், எல்லா வீட்டிலும் உபவாசம், எல்லா வீட்டிலும் உபவாச ஜெபம் நடக்கிறது. என்ன நடக்கிறது? ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை அங்கே கட்டளையிடுகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெரிய ஒரு மாற்றத்தை கட்டளையிடுகிறார். ஸ்தோத்திரம். ஆமான் நினைத்த அந்த சதி நடக்கவே இல்லை. ஸ்தோத்திரம். அடுத்த அதிகாரங்களில் நாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், அங்கே ராஜாவுக்கு தூக்கம் வராதபடிக்கு அங்கே ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஸ்தோத்திரம். பல காரியங்கள் நடக்கிறது. ஸ்தோத்திரம். 5ஆம் அதிகாரத்தில் எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரண்மனையின் முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜ அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜாசனத்தில் வீற்றிருந்தான். ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையிலிருந்த பொற்செங்கோலை எஸ்தரிடத்துக்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எதற்காக அவர்கள் முக்கியமாய் 3 நாள் இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள்? எஸ்தர் ராஜாவை சந்திக்க போகும்போது அந்த ராஜாவினுடைய கண்களிலே தயவு கிடைக்க வேண்டும். இப்போ எஸ்தர் ராஜ வஸ்திரம், ராஜாத்திக்குரிய வஸ்திரத்தை எல்லாம் போட்டுட்டு அங்கே ராஜா அழைக்கவில்லை. அழைப்பில்லாதபடிக்கு அவள் போய் நிற்கும்போது ராஜா சிங்காசனத்தில் வீற்றிருந்து பார்க்கிறார். எஸ்தர் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு செங்கோலை எடுத்து நீட்டுகிறார். ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். அந்த எஸ்தரும் போய் செங்கோலை பிடித்து கொள்கிறார். நுனியை பிடித்து கொண்டார்கள். ராஜா கேட்கிறார், எஸ்தர் ராஜாத்தியே, என்ன உங்களுக்கு வேண்டும்? ராஜ்யத்தில் பாதி வேண்டுமென்றாலும் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ராஜாவே, நீங்களும் ஆமானும் நான் ஒரு நல்ல விருந்து ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், அதுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அந்த விருந்துக்கு போகிறார்கள். 1 நாள் 2ஆம் நாள் விருந்தில் ராஜாத்தியாகிய எஸ்தர் எல்லா காரியங்களையும் மெதுவாக அந்த ராஜாவுக்கு சொல்லுகிறார். கடைசியில் என்ன நடக்கிறது அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் இந்த சம்பவங்கள் எல்லாம் தெரியும். 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ராஜாவுக்கு நித்திரை வராதபடிக்கு ஆண்டவர் தடை செய்தார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உபவாச ஜெபம். ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் உதிக்கணுமா? உபவாச ஜெபம் பண்ணுங்க. உபவாச ஜெபம் ஏதோ 10 விசுவாசிகளுக்கு 15 விசுவாசிகளுக்கு மாத்திரம் அல்ல. ஸ்தோத்திரம். எல்லாருக்குமே சபைக்கு வர முடியாட்டா வீட்டில் வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. சாப்பிடாமல் இருந்துட்டு நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. சிலர் சாப்பிடாமல் இருப்பாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, பிரயோஜனம் இருக்காது. சாப்பிடாம ஆண்டவருடைய சமூகத்தில் நேரம் ஒதுக்கி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் கிரியை செய்வார். ஸ்தோத்திரம். பலன் இருக்கிறவங்க அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் உபவாசம் பண்ணலாம். பலன் இல்லாதவங்க பார்த்து உங்கள் பலனையும் நீங்கள் பார்த்து கொள்ளணும். ஸ்தோத்திரம். உபவாசம் பண்ணி ஜெபிங்க. ஸ்தோத்திரம். தேவன் ஆண்டவர் தன்னுடைய வாயினாலே சொல்லியிருக்கிற காரியம். உபவாச ஜெபம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் இருக்கணும். வாலிபர்களுக்கு உபவாச ஜெபம் இருக்கணும். எல்லாருக்குமே உபவாச ஜெபம் தேவை. ஸ்தோத்திரம். வயதானவங்க தான் உபவாசம் இருக்கணும்னு இல்லை, எல்லாருடைய வாழ்க்கையிலும் உபவாச ஜெபம் பழக்குவிக்கப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, ராஜாவுக்கு நித்திரை வரவில்லை. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இப்போ ராஜா சொல்லுகிறார், ஏதாவது கால வர்த்தமான புத்தகத்தை கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லும்போது ராஜா ஒன்றா பார்க்கிறார். அதில் ஒரு இடத்துல ஒரு காரியம் எழுதி இருக்கிறது. ராஜாவை கொல்ல நினைத்ததான மொர்தெகாய்
இதை வெளிப்படுத்தினார். 2 பேர் ராஜாவுக்கு எதிராய் சதி செய்து ராஜாவை போட்டு தள்ளிடணும் அப்படின்ற அந்த எண்ணத்தில் இருக்கும்போது அதை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதப்பட்டிருந்தது. ராஜா இப்போ கேட்கிறார், மொர்தெகாய்க்கு அதுக்காக ஏதாவது செய்யப்பட்டதா? ராஜாவே ஒன்றுமே செய்யல. ஸ்தோத்திரம். விடிந்ததும் விடியாததுமாக இப்போ அடுத்த நாள் காலையில் இந்த ஆமான் ராஜாவை தேடி வருகிறார். ராஜாவை தேடி வரும்போது ராஜா கேட்கிறார், நான் ஒருத்தரை கனம் பண்ண விரும்புகிறேன். ராஜா கனம் பண்ண விரும்புகிறவருக்கு என்ன கொடுக்க, என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னும் போது, ராஜா என்ன தவிர யாரை கனம் பண்ண விரும்புவார் அப்படின்னு அவன் நினைத்துட்டு, ராஜா ஏறுகிற குதிரை, ராஜாவினுடைய வஸ்திரம், ராஜா என்னென்ன போடுவாரோ எல்லாத்தையும் போட்டு அலங்கரித்து அந்த குதிரையில் கொண்டு போனோன்னு எல்லாவற்றையும் அந்த வாசற்படியில் இருக்கிறான் பாத்தியா மொர்தெகாய், அவனுக்கு நீ என்ன செய்யணும், போட்டு அவனை அழைத்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லுகிறார். கடைசியில் அந்த ஆமானை என்ன செய்கிறார்கள், மொர்தெகாய்க்காய் உண்டு பண்ணினதான அந்த 50 முழ உயரமான அந்த தூக்கு மேடையில் தூக்கி போடுகிறார்கள் என்கிற காரியத்தை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அந்த குறிப்பிட்டதான நாளில், சட்டம் இயற்றப்பட்ட அந்த நாளில் அவர்களுக்கு, யூதர்களுக்கு அந்த போடப்பட்டதான அந்த சட்டத்தின்படி நடைபெறாதபடிக்கு யூதர்கள் தங்களை காப்பாற்றி கொள்ள, தங்களை தற்காத்து கொள்ளும்படியாய், ஆகாஸ்வேறு ராஜாவாகிய என்னுடைய நாடுகள் எல்லாவற்றிலும் தங்களை காத்து கொள்ளும்படியாய் எதிராய் எழும்புகிறவர்களை கொல்லவும் உத்தரவாகிறது என்று சொல்லி சட்டத்தை மாற்றி ராஜா போட்டு எல்லா இடங்களுக்கு அனுப்பப்பட்டது. அதன் மத்தியில் எல்லாருக்கும் களிப்பு உண்டானது என்று சொல்லி நாம் படித்தோம். ஸ்தோத்திரம். 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாயிருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். உங்கள் வாழ்க்கையில நீங்க உவாசித்து ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில நடைபெறுகிறதான அந்த தேவனுடைய வெளிச்சம் உதித்து உங்கள் வாழ்க்கையில நடைபெறுகிற மாற்றத்தை பார்த்து அநேகர் இந்த வருடத்துல நாங்களும் உங்களோட கூட சர்ச்சுக்கு வரோம், நாங்களும் உங்களோட கூட இயேசுவை ஆராதிக்க வருகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்படியாய் தேவன் கிரியேட் செய்வார். நீங்க அதுக்கு என்ன செய்யணும், நல்லா என்ன செய்யணும், தூங்கணும், நல்லா என்ன செய்யணும், உபவாசம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் காரியங்களுக்காக ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது ஸ்தோத்திரம், யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் உதித்ததே, அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில் விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்பும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2 காரியத்தை தான் நம்ம பார்க்க முடிந்தது. நம்முடைய டைம் முடிந்து விட்டது. தொடர்ச்சியாக வருகிற நாட்களில் மற்றமுள்ள காரியங்களை நாம் தியானிப்போம். ஸ்தோத்திரம். தொடர்ச்சியான இந்த வசனங்களை கேட்க விரும்புகிறவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். சிறு பிள்ளைகள் சண்டே கிளாஸ் நிகழ்ச்சிகள் எல்லாம் யூடியூப்பில் இருக்கிறது. நீங்கள் பிள்ளைகள் நம்முடைய சேனல் என் டைம் சியோன் சர்ச் என்கிறதான அந்த முகவரியில் யூடியூப்பில் போனீங்கன்னா நம்ம சேனலை கண்டுபிடித்து அதில் உள்ள ப்ரோக்ராம்களை காணலாம். மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமைத்தி வைத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வீடியோ போடுகிறோமோ எல்லாம் உங்களுக்கு அலர்ட் கொடுக்கும். எனவே நீங்கள் அதையும் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேளையில் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் வாக்குத்தத்தத்தை இந்த நாளிலே கொடுத்த தேவன் அவர் மாறாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வெளிச்சம் எழும்பும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். விடியற்கால வெளுப்பை போல உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் எழும்பும். ஹல்லேலூயா. ரட்சிக்க படாத ஜனங்கள் மத்தியில் வெளிச்சம் அது உதிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பெரிய ஒரு கொலைகாரனை போல இருந்த சவுலனுடைய வாழ்க்கையில பட்ட பகலிலே வெளிச்சம் உதித்து அவனுடைய வாழ்க்கை மாறிற்றே. உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற அவரால் ஆகாதா?
உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உதித்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற இயேசுவால கூடாதா? ஹல்லேலூயா. ஓ, ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்கும்போது, உவாசித்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தில் தேவன் தம்முடைய வெளிச்சத்தை உதிக்க செய்ய போகிறார். உங்களுடைய வாழ்க்கை அது தலை கீழாய் மாறிற்று என்று சொல்லும்படியாய் தேவன் மகத்துவமான காரியங்களை செய்ய போகிறார். எல்லாரும் வாயை திறந்து, ஆண்டவரே இந்த வருடத்தில் உவாசித்து நான் ஜெபிக்கணும், இந்த வருடத்தில் அதிகமாக என் வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் ஆதி சபை விசுவாசிகள் ஜெபம் பண்ணாங்களே, ஆதி சபை ஜனங்கள் ஜெபம் பண்ணாங்களே, அதுபோல நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. ஒரு ஜெப ஆவி எங்களிலே ஊற்றுங்க, ஜெப ஆவி எங்களுக்கு தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு சபை ஜனங்களையும் அப்பா வருட தொடக்கத்தில் ஜெப ஆவியினால நிரப்பும் ஆண்டவர், ஜெப ஆவியினால நிரப்பும் ஆண்டவர், ஜெப ஆவியினால நிரப்பும். ஓ, ஒரு ஜெப ஆவி ஜனங்களை பிடிக்கட்டும், ஜெப ஆவியினால நிரப்பும். fill prayer spirit Lord, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ஜெப ஆவி வாலிபர்களை பிடிக்கட்டும். ஹல்லேலூயா. ஜான் நாட்ஸை போல ஸ்காட்லாந்தை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபித்ததான ஜான் நாட்ஸை போல வாலிபர்கள் ஜெப வீரர்களாய் மாறட்டும், மாறட்டும். ஜெப ஆவி ஊற்றப்படட்டும், ஜெப ஆவி இந்த வருடத்தில் ஊற்றப்படட்டும். இந்த நாளில் ஜெப ஆவியினால ஒவ்வொருவரையும் நிரப்பும், ஜெப ஆவியினால நிரப்பும். ஓ, ஹல்லேலூயா. வாசித்து ஜெபித்த யூதருடைய வாழ்க்கையில் வெளிச்சமும் மகிழ்ச்சியும் வந்தது, களிப்புண்டானது, விருந்துண்டு சந்தோஷப்பட்டார்களே. ஹல்லேலூயா. தேவன் பெரியவர், தேவன் பெரியவர். ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஜெபிக்கவும் வாசிக்கவும் இந்த நாட்களிலே தேவன் உதவி செய்யும். ஒரு வெளிச்சம் உதிக்கட்டும், வெளிச்சம் உதிக்கட்டும். வெளிச்சம் உதிக்க போறபடினால ஸ்தோத்திரம். விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்ப போறபடினால ஸ்தோத்திரம். ஆவியானவரே, நம்முடைய வெளிச்சம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் உதிக்கத்தக்கதாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரையும் ஆண்டவர் ஜெப ஆவியினால நிரப்பும், ஜெப ஆவியினால நிரப்பும். fill with praying spirit Lord, fill with praying spirit Lord. ஜெப ஆவியினால நிரப்பும். ஓ, ரிகமாலா போரா மங்கர போஷ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசத்துக்காய் ஜெபிக்கணும் ஆண்டவரே, தேசத்துக்காய் ஜெபிக்கணும், சபைக்காய் ஜெபிக்கணும், குடும்பத்துக்காய் ஜெபிக்கணும். ஜெப ஆவி ஊற்றப்படட்டும், 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 ஜெப ஆவி ஊற்றப்படட்டும். Jesus name. Hallelujah. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார்,
கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். எல்லாரும் கண்களை மூடுவோம், செபிப்போம். Praise the Lord, hallelujah, ஆமென். ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, தர்மியான நாளில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள தேவன் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வருடத்தினுடைய முதலாவது ஆராதனை நாளிலே ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் உம்முடைய ஆசீர்வாதிக்கப்பட்ட வல்லமையுள்ள கரத்தினால ஆசீர்வதித்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர்தாமே வழிநடத்தி செல்ல போற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருடத்திலும் தேவன் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொல்லி சொன்ன ஆண்டவர். கர்த்தாவே, இந்த வருடத்தில் இந்த வார்த்தைகளின்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு வெளிச்சம் எழும்ப போகிறபடினால ஸ்தோத்திரம், சுகவாழ்வு துளிர்க்க போறபடினால ஸ்தோத்திரம், நீதி முன்னாலே சென்று ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், அவருடைய மறுக்கப்பட்ட நீதிகளை ஆண்டவரே தேவன் கட்டளையிட போறபடினால ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் முன்னாலேயும் பின்னாலேயும் ஆண்டவரை காத்து நடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தியானித்தது போல ஆதி சபை ஜனங்களுக்கு ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபித்த அவருடைய வாழ்க்கையில ஒரு சபுலை யாரை சந்திக்க வேண்டுமோ அந்த சபுலை வெளிச்சம் உண்டாக்கி ஆண்டவரே பகலின் வேளையில் ஆண்டவரே பயங்கரமான வெளிச்சத்தை ஆண்டவரை உதிக்க செய்து ஆண்டவரை சந்தித்தீரே. ஆதி சபையிலே அந்த சபல் மூலமாய் பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று. அநேக நாடுகளிலே ஆண்டவரே பெரிய ஒரு ஆண்டவரை சுவிசேஷ அறிவிப்பு மூலம் எழுப்புதல் உண்டாயிற்று. நாட்களிலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், குடும்பத்துக்காய், கணவன்மாருக்காய், பிள்ளைகளுக்காய், ரட்சிக்கப்பட வேண்டியவர்களுக்காய் ஆண்டவரை ஜெபிக்கிறவர்களாய் இருக்க ஒவ்வொருவருக்கும் ஜெபாவியை கர்த்தர் கட்டளையிடும். ஆண்டவரே உவாசித்து ஜெபித்த 3 நாட்கள் அல்லும் பகலும் உவாசம் பண்ணி ஜெபித்த யூதருடைய வாழ்க்கையில யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் வந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரை உவாசித்து ஜெபிக்கிற அனுபவம் பழக்கம் ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் காணப்படட்டும். ஹல்லேலூயா. ஜெபத்தையும் உவாச ஜெபத்தையும் விட்டுவிடாதபடிக்கு ஒவ்வொரு ஜனங்களுக்கும் உதவி செய்யும். வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விடுதலை கொடுக்கட்டும். ஆண்டவரை எல்லாரையும் இப்பொழுது ஆசீர்வதியும் சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். செய்த அற்புதங்கள் பல்லாயிரம், அத்தனையும் விவரிக்க நாவு போதாது. இயேசு செய்த அற்புதங்கள் பல்லாயிரம், அத்தனையும் விவரிக்க நாவு போதாது. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என் வாழ்வில் நீ செய்த நன்மைகளுக்கா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என் வாழ்வில் நீ செய்த நன்மைகளுக்கா.
இயேசு செய்த அற்புதங்கள் பல்லாயிரம், அத்தனையும் விவரிக்க நாவு போதாது.